everyone. இப்போ இந்த எம்எஸ் வேர்டில் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுதில்ல. அப்பியர் ஆன பிறகு இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் ஹோம் ஸ்க்ரீன், இல்லைனா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், இல்லைனா பேக் ஸ்டேஜ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லே அவுட் தான் க்ரியேட் பண்ணணும். மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ். மார்ஜின் பெஸ்ட் மார்ஜின், நேரோ மார்ஜின். ஓரியன்டேஷன் போர்ட்ரேட் இல்லைனா லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் லெட்டர் சைஸில் டிஃபால்ட்டாக இருக்கும், அது A4 சைஸ் மாற்றிக்கலாம். டிசைன் டேப்பில் போயிட்டு டிசைன் டேப் ஷார்ட்கட், பேஜ் பார்டர் ஷார்ட்கட் Alt+G+PB, பாக்ஸ் பார்டர் எனேபிள் பண்ணிவிட்டு அதோட விட்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். F12 அப்படின்ற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு இருக்குது. அதில் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி வேர்ட் டெம்ப்ளேட் .dotx அப்படின்ற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, செலக்ட் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஃபைலில் போயிட்டு நியூவில் பர்சனல் அப்படின்ற லொக்கேஷனில் நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கும். வேர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற நேமில் ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. வாட்டர் மார்க் அப்ளை பண்ணுது, பேஜ் பார்டர் அப்ளை பண்ணி இப்போ என்ன வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்.